ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அனந்தரம் பண்றதுக்கு லேட் ஆயிட்டுன்னா தாலி கட்டினா வந்தா எங்க சித்தவா சண்டைக்கே போயிட்டாங்க. நான் வருவூர்ல நிப்பாட்ட வேண்டியதான், ஒன்னு ஏர்ல தலை தாலி கட்ட சொன்னா அப்படின்னு. இன்னைக்கு நான் மெட்ராஸ்ல கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன், யாருமே வரல, சொக்காரம் யாருமே வரல. என்னன்னு கேட்டா எல்லாம் ரிசப்ஷன் வந்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். என்ன காரணம்னு கேட்டா அவன் குழந்தைய ஸ்கூல்ல விடணுமா அப்படின்னா. என்ன குழந்தைனா எல்கேஜி படிக்குதான். எல்கேஜி படிக்கிற குழந்தைய ஸ்கூல்ல கொண்டு விடணுங்கிறதுக்காக தன்னுடைய கலாச்சாரம் பண்பாட்டையே அடமானம் வச்சுட்டான். இப்படியே போனா என்ன ஆகும் நம்ம நாடு, நம்ம சமுதாயம்? எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, உலகத்துல நம்ம சமுதாயம் தலை நிமிர்ந்து நின்னாதான் மற்ற சமுதாயம் தலை நிமிர்ந்து நிக்க முடியும். அது வரலாறுல நிறைய சொல்ல முடியும், இங்க பேசக்கூடியவங்கலாம் நிறைய சொல்லுவாங்க. இங்க இருக்கவங்க ஒரு சின்ன ரெக்கார்ட்ஸ் வைக்கிறேன் நான். தாத்தா பேரு அம்மா, சாரி அப்பா தாத்தா, தாத்தாக்கு தாத்தா பேர் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? 4 தலைமுறைக்கு யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை தலைமுறை தெரியும்னாச்சு? இல்ல, உங்களுக்கு எத்தனை தலைமுறை பேர் தெரியும்? பலமா கை தட்டுங்க. நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க 7 தலைமுறை பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கெல்லாம் மோட்சம் உண்டு. யாரெல்லாம் 7 தலைமுறை பேர் தெரியும்? ஆனா பாருங்க, 7 தலைமுறை தெரியும். அவங்க ரொம்ப பலமா கைப்பற்றணும். நம்ம ஊர்ல குலதெய்வம்னு இருக்கும். எதுக்காக குலதெய்வத்துக்கு வர சொல்றாங்க? 7 தலைமுறை சேர்ந்தவங்க அந்த இடத்துல வந்தாங்க, உட்கார்ந்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்க. நம்மளும் வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தோம். அந்த பாவ புண்ணியங்கள்லாம் கிடைக்கும், தீய எண்ணங்கள்லாம் நம்ம விட்டு விலகும். அதுக்குதான் கோயிலுக்கு போக சொல்லிருக்காங்க, குலதெய்வ கோயிலுக்கு, இல்லையா? அதனாலதான் 7 தலைமுறை. நானும் அடிக்கடி கரிகால் தாச்சும் பேசிட்டு இருப்போம். ஆனாச்சும் நம்ம இந்த சமுதாயம் இப்படி போயிட்டு இருக்கு, எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம். காமராஜர், சமுத்திரபாண்டி அண்ணாச்சி இவங்களுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது எடுக்கணும் அப்படிங்கும் போது 63 நாயன்மார்கள். நாயன்மார்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா? நான் மொத்தமே பேசிட்டு இருக்க மாட்டேன், நீங்களும் பேசினாதான் எனக்கு உற்சாகமா இருக்கும். தெரியுமா தெரியாதா? 63 நாயன்மார்கள்ல ஏனாதிநாத நாயனார் நம்ம நாடார் குலத்தை சேர்ந்தவர். நின்ற சீர் நெடுமாறன் பூன் பாண்டியன்னு சொல்லுவாங்க, அவர் நம்ம நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில கட்டினது அவர் தான். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம இப்படிதான் இருக்கோம். மங்கையர்கரசி அவங்களும் நாடார் தான். இது எதுக்காக சொல்ல வரேன்னா, நாடாருடைய பெருமையை பேசுறதுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளை பார்த்து நிறைய பேருக்கு ஒரு விஷயம் கேட்கிறேன். திருச்செந்தூர் கோயில்ல நம்ம நாடாரெல்லாம் முந்தி விட மாட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிலாம் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க? கை தூக்குறாங்க அதிகமான பேரு. அப்படிலாம் இல்ல. 63 நாயன்மார்ல 3 பேர் உள்ள உட்கார்ந்துருக்காங்களே 1600 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் எப்படி உள்ள விடாம இருப்பான்? எவனோ ஒரு மடையை சொன்னா அதை நம்ம காதல எடுத்துக்கிட்டோம். ஆராய்ச்சி பண்றது இல்லை, யோசிக்கிறது இல்லை. அதுல நானும் ஒரு ஆளு. இப்பதான் யோசனை பண்ண, ஆராய்ச்சி பண்ணேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12 ஆழ்வார்கள். ஆழ்வார்கள்ல முதன்மையான ஆழ்வார்கள் இன்னைக்கு யார சொல்ல முடியும்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்களேன். நம்மாழ்வார். பாருங்க, எடுத்த உடனே நம்மாழ்வார். நம்மாழ்வாருக்கு குரு யாரு? யார் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். யார் அது படத்துல இருக்குது? சத்தமா எனக்கு கேட்கவே மாட்டேங்க. நம்மாழ்வார். ராமானுஜருக்கு கூட நம்மாழ்வார். நமக்கெல்லாம் எத்தனை தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர் தெரியுமா? 190 தலைமுறைக்கு முன்னாடி உள்ளவர். 5125 ஆண்டு காலம் ஆகுது அவர் பிறந்து. நமக்கு 7 தலைமுறை தெரியலையே, நமக்கு தெரியல. அவர் 200 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்காருன்னா அவருடைய மகமை எப்படி இருக்கும்? அவருடைய எப்படி போற்றுதற்குரிய வாழ்ந்திருப்பாரு. இன்னைக்கு இதே ஊர்ல நடக்கக்கூடிய 15ஆம் உற்சவத்துல 5ஆவது நாள் உற்சவம் எல்லாரும் கேட்டா சொல்லுவாங்க, 5ஆவது நாள் உற்சவம் வந்திருப்பேன் அப்படிம்பாங்க. எதுக்குன்னு கேட்டா 9 கோயில்ல இருந்தும் பெருமாள் நம்மாழ்வாரை பார்க்க வராரு. அதுதான் சிறப்பு. அப்படிப்பட்ட வாழ்ந்த நம்ம சமுதாயம் இன்னைக்கு பண்பாடு கலாச்சாரத்தை இழந்துட்டு நிக்குது. இதை மாத்தணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு நாம சொன்னோம். அதுல வெற்றியை இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அகில இந்து நாடார் அமைப்பு இன்னைக்கு திருவள்ளிக்கேணில ஒரு விழா எடுக்கிறேன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நாடு முழுக்க இருக்கக்கூடிய நாடார் சங்கங்கள் நம்மாழ்வார் விழாவை நடத்தணும். தாய்மார்கள் ஒவ்வொருவரும் நம்மாழ்வாருடைய படத்தை வீட்டில் வச்சு வணங்கி நம்ம அடுத்த ஜெனரேஷன் இந்த விஷயத்தை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அன்னை பத்திரக்கால் ஏற்றலை துவங்கி இருக்கு. இதை பத்தி விரிவா அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது பேசுவோம்.
இத்துடன் இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.